Hello everyone. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் டாபிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இது மூணுமே என்ன அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை எதுக்காக ஃபாலோ பண்ணுவோன்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஏர்னிங்ஸ் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளோட லைஃப்பை லீட் பண்ண முடியும். நம்ம சர்வைவலுக்கு மணி கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்கு நம்ம ஏர்ன் பண்ணணும். ஸோ நம்மளோட ஏர்னிங்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற இந்த டூல்ஸ் தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்த 3 பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிக்குமே அதோட ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், அதோட அட்வான்டேஜஸ் ஆகட்டும், அதுக்கான சேலஞ்சஸ் ஆகட்டும், அதில் எல்லாமே டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க். ஸோ பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்கே என்னன்னா ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து ஜென்ரல் பப்ளிக் கிட்ட சேல்ஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அவங்க வந்து கஸ்டமரோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஜென்ரல் பப்ளிக்கிட்ட சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கடையில் போய் நம்ம வந்து நமக்கு தேவையான பொருளை வாங்குகிறோம். அவங்க வந்து நமக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக? அதே மாதிரி இன்னும் பெரிய லெவலில் சொல்லணுன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. அவங்க வந்து நமக்கு தேவையான பொருளை அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ். ஆனால் ப்ரொஃபஷன் பார்க்குறோம் அப்படின்னா ப்ரொஃபஷன் வந்து அவங்களோட நாலேஜ் அண்ட் ட்ரைனிங்கை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ப்ரொஃபஷன் இருக்கும். அவங்க வந்து அந்த ப்ரொஃபஷனில் அவங்க ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. அவங்களோட சர்வீஸ்னால நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டாக்டர்ஸ், அப்புறம் லாயர்ஸ், அப்புறம் ஆர்கிடெக்ட், இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட நாலேஜ் அண்ட் ட்ரைனிங் வச்சு நமக்காக ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது வந்து ஒருத்தர் வந்து நமக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூலுக்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எம்ப்ளாய்மெண்ட். அந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை ஒரு அக்கௌண்டண்ட் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வந்து அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், அப்படின்றதும் ஒரு வகையான எம்ப்ளாய்மெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் குவாலிஃபிகேஷன் ரிக்வயர்ட். ஸோ பிஸ்னஸ் பார்க்குறோம் அப்படின்னா பிஸ்னஸ்க்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து அவ்வளோ எசென்ஷியல் ரிக்வயர்மெண்ட் இல்லை. ஏன்னா அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் வச்சு மட்டுமே அவங்களால பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். அண்ட் இன் கேஸ் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு பார்க்குறோன்னா ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து அவங்களோட ஸ்பெசிஃபிக் பார்ட் அவங்களோட ஸ்பெசிஃபிக் எஜுகேஷனில் வந்து அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அவங்களால அந்த பர்டிகுலர் துறையில் வந்து அவங்களால ஸ்பெஷலைஸ்டாக இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணுன்னா டாக்டர் வந்து கண்டிப்பாக எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களால அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அவங்களால சஸ்டைன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பாடிக்கு கீழே வந்து அவங்கள வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அவங்களால வந்து சர்வை பண்ண முடியும். அண்ட் இப்போ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர் அசோசியேஷனில் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா மட்டும்தான் அவங்களோட அந்த ப்ரொஃபஷனை வந்து அவங்க கண்டினியூ பண்ண முடியும். எம்ப்ளாய்மெண்ட்க்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் எதுவாக வேணால் இருக்கலாம், எந்த ஃபீல்டாக வேணால் இருக்கலாம். பட் இப்போ வந்து ஒரு கம்பெனியில் என்ன பொசிஷன் என்ன ஜாப் வந்து அங்கே வந்து வேக்கன்சி இருக்கோ அதுக்கு வந்து நம்ம ஸ்கில்ஃபுல்லாக நம்ம ட்ரெயின்டாக இருக்கோமா அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பிஸ்னஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ பிஸ்னஸ் கேபிட்டல் வந்து எதை வச்சு டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்மால் ஸ்கேலாக இல்லை லார்ஜ் ஸ்கேலாக அது தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பாரோட் கேபிட்டலாக இல்லை நம்மளோட நம்மக்கிட்டே இருக்கிற கேபிட்டல் வச்சே நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்றத நம்மளால் டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரொஃபஷன்ஸ்க்கு பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லிமிட்டட் கேபிட்டல், அதாவது அவங்களோட ஒர்க் ஸ்பேஸை வந்து செட் பண்ணுறதுக்கு அப்புறம் ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கணுன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு மட்டும் அவங்க கேபிட்டல் போட்டால் போதும். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எந்த ஒரு கேபிட்டலும் அவசியம் இல்லை. எல்லா ப்ரொவிஷன்ஸுமே வந்து இந்த எம்ப்ளாயரே வந்து எல்லா ரிசோர்ஸஸுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு எந்த கேபிட்டலும் எசென்ஷியல் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரிவார்ட். ஸோ பிஸ்னஸ்க்கு வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸ் தான் வந்து அவங்களோட ரிவார்டு. டிபெண்டிங் அப்பான் லோ பர்ஃபார்மன்ஸ் ஆர் ஹை பர்ஃபார்மன்ஸ் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அவங்க ப்ராஃபிட்டில் இருக்காங்களா இல்லை லாஸில் இருக்காங்களா அப்படின்றத நம்மளால் அசஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ் தான் அவங்களோட ரிவார்டாக இருக்கும் அதில்.
இன் கேஸ் ஆஃப் ப்ரொஃபஷனலில் பார்க்குறோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ஃபீஸு நம்மக்கிட்டேருந்து வாங்குகிற ஃபீஸ் தான் அவங்களுக்கான ரிவார்டாக இருக்கும். அவங்களோட சர்வீஸ் நமக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி நம்மக்கிட்டேருந்து ஃபீஸாக அதை வாங்கிக்கிறாங்க. அண்ட் இந்த கேஸ் ஆஃப் எம்ப்ளாயி வந்து சேலரி ஆர் வேஜஸ் தான் அவங்களோட ரிவார்டாக இருக்கும். மந்த்லி பேமெண்ட்டு மந்த்லி வந்து இவ்வளோ பேமெண்ட் அப்படின்றது தான் அவங்களோட ரிவார்டு. சேலரி ஆர் வேஜஸ் தான் அவங்களோட ரிவார்டாக இருக்கும் இதில். நெக்ஸ்ட்டு வந்து ரிஸ்க்கு எதில் ரொம்ப அதிகம்? பிஸ்னஸில் பார்க்குறோம் அப்படின்னா ஹை ரிஸ்க்கு தான். ஏன்னா ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது வந்து நம்மளால் ஈஸியாக அசஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன், இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்மளால் ரிஸ்க்கை வந்து அசஸே பண்ண முடியும். அப்படிங்கும்போது பிஸ்னஸில் வந்து ஹை ரிஸ்க்கு அதிகமாகவே இருக்குது தான். ஆனால் இன் கேஸ் ஆஃப் ப்ரொஃபஷனில் வந்து லோ ரிஸ்க்கு தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெகுலரான ஃபீஸு அண்ட் இன்கம் அதில் ஸ்டேபிளாக எப்போவுமே இருக்கும். அவங்களோட சர்வீஸ்க்கு அவங்க வந்து ஃபீஸ் நம்மக்கிட்ட வாங்கிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ ப்ரொஃபஷனில் ரொம்பவே லோவான ரிஸ்க் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்லேயும் ரிஸ்க்கே கிடையாது. ஏன்னா சேலரிஸ் வந்து எப்போவுமே ஃபிக்ஸட் அண்ட் அஷ்யூர்ட் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஒரு நல்ல கம்பெனிலையோ இல்லை எதில் வந்து நம்ம வந்து இருக்கோமோ, எந்த மேனேஜ்மெண்ட் கீழே இருக்கோமோ அந்த மேனேஜ்மெண்ட் எப்போவுமே ஃபிக்ஸடாக நமக்கு சேலரிஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ தெர் இஸ் நோ ரிஸ்க் இன் எம்ப்ளாய்மெண்ட். ஃபைனலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிஸ்னஸில் பார்க்குறோம் அப்படின்னா பிஸ்னஸ் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணால் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். அதனால் பிஸ்னஸை வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இன் கேஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் இன் நேச்சர். நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்மளோட நாலேஜ் அண்ட் ஸ்கில் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது அது யாருக்குமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இன் கேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுமே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பொசிஷன் தான். நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு பொசிஷனில் இருக்கோம். ஸோ அந்த பொசிஷனை வந்து யாருக்குமே வந்து கொடுக்க முடியாது. இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டுமே நான் ட்ரான்ஸ்ஃபரபிள் தான். அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னா, இந்த 3 எக்கனாமிக் ஆக்டிவிட்டியுமே இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபீச்சர்ஸ். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அதோட அட்வான்டேஜஸ் இருக்குது, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதோட நிறையா சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த 3 பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, ஏன்னா நம்ம டே டு டே சர்வைவலுக்கு நம்மளோட இந்த பிஸ்னஸ் டூல்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. இந்த 3 எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நம்ம டெய்லியும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆஸ் எ இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ரொம்ப கிளியராகும். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்ம ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, நம்மளால் இதை ஒர்க் பண்ண முடியுமா, நமக்கு இந்த அளவுக்கு ட்ரைனிங் இருக்கா, நம்மளோட நாலேஜ் அந்தளவுக்கு இருக்கா, நம்ம அந்தளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக எந்த அளவுக்கு நம்மளால் இல்லை பிஸ்னஸ் நம்ம பண்ண முடியுமா, ப்ரொஃபஷ்னலாக நம்ம என்ன பண்ணலாம், ஆர் ஏதாவது ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோமா. ஸோ இதெல்லாமே இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல்ஸ் ஸ்கில்ஸ். இதெல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கெரியரை சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து டைம் டு ரிலாக்ஸ். ஸோ இது வந்து ஒரு வேர்ட்ஸ் கிரம்பிள், காமர்ஸ் ரிலேட்டட் டேர்ம்ஸ் மட்டும்தான் இது இருக்கும். இதில் வந்து நீங்கள் இதெல்லாம் ஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறையா டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் ரிலேட்டடாக எனக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you next video.